ஆகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்துக்கொண்டவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான இன்னொரு வாசிங்க அதை மட்டும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பாலாக் ராஜா பிள்ளையாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு விட்டுருக்கான். எதுக்கு கூப்பிட்டு விட்டுருக்கான்னா, நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், சபிக்கணும். நீ சபிச்சேன்னா அது எப்படி என்ன செய்யும், நடக்கும். இது ஒரு வகையான பிள்ளையாம் தீர்க்கதரிசி அவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இது ஒரு வகையான எப்படிப்பட்ட காரியம்னா, ஒரு மந்திரவாதத்துக்கு ஒப்பான ஒரு காரியம். எனக்கு என்ன செய்யறாங்க, ஒரு மந்திரவாதிகிட்ட போய் இவனுக்கு ஏதாவது என்ன செய்யணும், கேடு நடக்கணும், இவனுக்கு கெட்டது நடக்கணும், இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி மந்திரவாதம் பண்றாங்க, பில்லி சுனியம் பண்றாங்க. அது அப்படி என்ன செய்யுது, நடக்கு. அதே மாதிரி பாலாக் ராஜா என்ன செய்யறாருன்னா, பிள்ளையாம் தீர்க்கதரிசிட்ட உனக்கு எவ்வளவு உருவானாலும் தர, நீ வந்து என்ன செய்ய, மந்திரவாதம் பண்ணா நீ வாயால இஸ்ரேல் ஜனங்களை நீ சபிக்கணும். நீ இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சா போதும், அது அப்படியே என்ன செஞ்சிடும், நடந்துரும். அப்பனா பிள்ளையாம் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தான், ஆனா அவன் வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தை வருமானால் அது நடக்கும். அதனால நீ வந்து அதை செய்ய அப்படின்னு சொல்லி பாலாக் ராஜா பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன செய்யறான், கூப்பிட்டு விடுறான். பாருங்க, ஒரு மனுஷனை ஜோமனை கூப்பிட்டு இருந்தா ஆசீர்வதிச்சு ஜோம். எடுத்துக்காட்டு நீங்க பாஸ்டருக்கு போன் போடுறீங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு எனக்கும் பிரச்சனை, நீங்க வந்து கொஞ்சம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏதாச்சும் பண்ணுது மாதிரி என்ன செய்யுங்க, ஒரு ஜெபம் என்ன செய்யுங்க, பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன செய்யணும், நடக்கணும். ஏதாவது அவங்களுக்கு அவங்க வீட்டுல மரணம் நடக்கணும், அவங்க வீட்டுல ஏதாவது சாவு நடக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும். அதனால நீங்க வந்து அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். இப்படி பிரச்சனையா இருக்கு, ஒரு சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா பாலாக் ராஜா என்ன செய்யறான்னா, பிள்ளையாம் தீர்க்கதரிசியை சபிக்கும்படி கூப்பிடுகிறார். அங்கதான் இந்த வசனம் சொல்லப்படுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்பனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்களும் குறி சொல்லுதலும் வாய்க்காமல் போகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காம போகும் அப்படின்னா, அது மந்திரவாதமும் உட்படும், பில்லி சூனியம் உட்படும், செய்வனையும் உட்படும். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் ஒருத்தர் செய்வனை வச்சுட்டாருன்னா அது நடக்குமா? கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஒரு நாள் காலைல எரிஞ்சு வீட்டுக்கு முன்னாடி வந்து பாக்கீங்க, 2 எலுமிச்சம்பழம் வெட்டி கிடக்கு, ஒரு சேவல் தலை கிடக்கு. என்ன செய்வீங்க? பாருங்க, வசனம் சொல்லுது, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் பில்லி சூனியம் என்ன செய்யாது, பலிக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயப்படுகிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் வன்கண்ணுக்கு கூட நம்ம என்ன செய்யறோம். வன்கண்னா என்ன, யாராச்சும் கண்ணு போட்டாங்கன்னா நமக்கு, நம்ம விசுவாசி ஒருத்தங்க வீடு கட்டிடுறாங்க, புது வீடு கட்டினாங்க, நல்ல ஜோமன்ற விசுவாசி தான். வீட்டு முன்னாடி பார்த்தா ஒரு இந்த கொம்பு வச்ச ஒரு பொம்மை என்ன செய்யுது, பொம்மை அந்த கொம்பு வச்ச பொம்மை தானே, ஆமா, கொம்பு வச்ச பொம்மை என்ன செய்யுது, தொங்குது. ஏன்? கந்திஷ்டி. பாருங்க, வீடு அழகா இருக்கும், வீடு சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருக்கும், பெரிய வீடா இருக்கும், மேல இருந்து ஒரு பொம்மை யூரின் போற மாதிரி என்ன செய்யும், பாத்துருக்கீங்களா இல்லையா? நான் மட்டும் தான் பார்க்கணும், என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? பாத்து என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, அழகான வீடா இருக்கு, ஆனா மேல இருந்து ஒரு பொம்மை என்ன செய்யுது, அது எதுக்கு? அவங்க வந்து கந்திஷ்டி. யாரும் நம்ம வீட்டை எரிஞ்சிடக்கூடாது, கண்ணு போட்டுறக்கூடாது. யார் நம்மளை வந்து ரொம்ப நல்ல பரவாயில்ல பெருசா வீடு கட்டிருக்காமனு நினைச்சிட்டோம்னா கூட, அப்படி கண்ணு போட்டா கூட நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமேன்னு பயந்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சா, உங்க வீட்டில் எப்படி பொம்பது இருக்கா, மேல நிப்பாட்டி இருக்கீங்களா, இல்லை தொங்க விட்டுருக்கீங்களா? அப்படி எதுவும் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லலாமா? பாத்தீங்கன்னா ஒரு கார்ல கூட என்ன செய்யறாங்க, நான் ரீசெண்டா ஒரு காரை பார்த்தேன், கார் நல்ல விலை கூடுன காரு, எப்படி ஒரு 60 லட்சம் ரூபா இருக்கும் அந்த காரு. கார்ல பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி அந்த பொம்மையை ஸ்டிக்கர் என்ன செய்தாங்க, அந்த கந்திஷ்டி பொம்மை. அப்ப நான் பாருங்க எவ்வளவு ஜனங்கள் பயப்படுறாங்க. இது புறஜாதி ஜனங்கள் பயந்தா சரி, ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயப்படுவானால் அவன் இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ள என்ன செய்யல, வரல. ஒரு அலையிலையா சொல்லலாமா? பாருங்க, எனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைத்தாலும் மந்திரவாதம் செய்தாலும் செய்வினை செய்தாலும் பிசாசே பக்கத்துல வந்து என் முன்னாடி என்ன செய்ய முடியாது,
சிலரெல்லாம் பயம்னா பயம், பயங்கர பயத்தோடு கூட இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம சர்ச்சில் மோட்ரு ஓடிட்டு இருந்துச்சு பனோடலி சத்திரத்தில். இந்த சர்ச்சுக்கு வலது பக்கம் மோட்ரு ஓடுது, இடது பக்கம் எல்லாரும் என்ன செய்யறோம், உட்காந்துருக்கோம். வலது பக்கம் நல்ல இருட்டு. ஒருத்தனை போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வானா, அவன் 2 பேரும் என்ன செய்தான், 2 பேரை துணை கூப்பிடுவான். ஏன்? கரண்ட் ஷாக் அடிக்கும். அப்ப 2 பேரும் கூட ஜலம் சேர்த்து அடிக்காது. இருட்டுக்கு என்னது பயம். சிலருக்கு டெட் பாடியை பார்த்தா பயம், பிசாசுனாலே பயம், மந்திரவாதம்னா பயம், பில்லி சூன்யம்னா பயம். பாருங்க, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மனசு பாருங்க, நம்ம பல மணி நேரம் ஜெபிக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்கோன்ட்டு அர்த்தம் இல்லை. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் ஒருத்தர் நம்மளை சபிச்சா கூட நமக்கு அது ஒரு பொருட்டாவே, நீ அவ்வளோதான், நீ உனக்கு நல்ல சாவே வராதுன்னு சொன்னாலும் நமக்கு தான் சாவே கிடையாது. இதுல என்ன நல்ல சாவு கெட்ட சாவுன்னு அதை பாசிட்டிவா எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தா தான் நீங்க ஆண்டவரோடு கூட என்ன செய்றீங்க, இருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் யாராவது எடுக்கிற ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 16, 17ஆம் வசனம் வரைக்கும். அதற்கு அவன் 15 வசனம் வாசிக்கீங்களா? 15 இருந்து வாசிங்க. 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, நம்ம பல நேரங்களிலே நம்ம பயப்படுறதுக்கான முக்கியமான காரணமே தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம். ஏன் பயப்படுறோம்? மந்திரவாதத்துக்கும் பில்லி சூன்யத்துக்கும் பிசாசுக்கு ஏன் பயப்படுறோம்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, பல மணி நேரம் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, பல மணி நேரம் செபிக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இன்னைக்கு அநேகருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இங்க எதிர் தேசத்து ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் என்ன செய்யறான், அனுப்புறான். பெரிய ராணுவத்தை அனுப்பி இருக்கிறான். இங்க வேலைக்காரன் அதிகாலையில் எந்திரிச்சு வெளியில ஒரு விஷயமா வாரான். வெளியே வரும்போது பார்த்தா எதிரி ராஜா, எதிரி நாட்டுடைய ராணுவம் என்ன செய்யுது, சுத்தி நிக்கி, குதிரைகளும் ராணுவங்களும் சுத்தி நிக்கி. உடனே எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றான், ஐயா ஆண்டவனே, என்ன செய்வோம், இந்த மாதிரி நம்மளை பிடிக்க வந்துட்டாங்களே. உடனே எலிசா அதை குறித்து பயப்படவே இல்லை. எலிசா ஒரு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே, இவனுடைய கண்கள் என்ன செய்யும், கண்களை திறந்துள்ளும். கண்களை திறந்தா அக்கினி மயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் குதிரைகளும் எலிசாவை சுற்றியும் வேலைக்காரனை சுற்றி என்ன செய்யுது இருக்கு. அப்படியானா நம்மோடு இருக்கிற அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு எலிசா சொல்றாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களோடு கூட போராடுகிற அந்த எதிர் வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை எல்லாம் பாதி மூடல இருக்கீங்க, பாதி அற உறக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. உலகத்துல இருக்கிற வல்லமையை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற வல்லமை பெரியது. பாருங்க, வன்கண்ணுக்கு பவர் உண்டா? அவங்க கூட தான் கேட்கிறேன், வன்கண்ணா புரியுதுல? வன்கண்ணுக்கு பவர் உண்டா? ஆனாலும் பயப்படுவோம். வன்கண்ணுக்கு பவர் இருக்கானா? பவர் இருக்கு. இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தன் வயிற்றுச்சல் படுதாம்னா, அந்த வயிற்றுச்சலை பிசாசு வந்து சும்மா செயல்பட முடியாது. அந்த வயிற்றுச்சல ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு என்ன செய்வான், செயல்பட ஆரம்பிப்பான். ஆனா நம்மிடத்துல அதை செயல்பட வைக்க முடியுமானா நம்மிடத்துல செயல்பட வைக்க முடியாது. இப்ப பிசாசு புறஜாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வன்கண் ஆவி நம்மளை தாக்கி விடாதபடிக்கு இவங்க ஒரு ஆவி என்ன செய்றாங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க பொம்மையை தொங்க விட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பொம்மையை தொங்க விடாததுனால நம்ம இன்னைக்கு அநேகர் பயத்துல என்ன செய்யறோம் இருக்கா. நமக்கு வன்கண் ஆவி நம்மளோடு கூட போராட வருமானா வரும். ஆனா எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானா
ஏற்படுத்த முடியாது. எலிசாவுக்கு விரோதமாக எதிரி ராணுவங்களும் சேனைகளும் வந்துச்சா அப்படின்னா வந்துச்சு. எலிசா ரோமத்தை கூட என்ன செய்ய முடியல, தொட முடியல. எலிசா என்ன செய்யறாருன்னா இவங்களுக்கெல்லாம் கண்மயக்கத்தை உண்டு பண்ணி இவங்களை இஸ்ரேல் ராஜாட்ட கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஒப்படைக்கிறார். அப்படியானால் நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய வல்லமை வந்தாலும் நம்மிடத்துல அது நிக்க முடியாது. சொல்லும் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்முடைய சத்துருக்களில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நமக்கு விரோதமாய் பில்லி சூனியங்கள் உருவாக்கப்பட்டாலும், செய்வனைகள் உருவாக்கப்பட்டாலும், ஏவல்கள் உருவாக்கப்பட்டாலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர்ங்கிற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அது அவன் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. ஒருவேளை இல்லைன்னா 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 தெரிஞ்ச நீங்க எல்லாருமே வீட்டுல பொம்மையை தொங்க விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பொம்மை இருக்கும், மறைச்சு வச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு அலையிலியா சொல்லாமா பாருங்க. நீங்க அதான் சொல்றேன், நமக்கு நம்ம கூட அவர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா வன்கொன்னை குறித்தோ பில்லிசூனியங்களை குறித்தோ செய்வினைகளை குறித்தோ நமக்கு பயம் வராது. பாருங்க, பயப்படுகிற மனிதன் தேவன் மேலே விசுவாசம் இல்லாத மனிதன். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப அவன் பதறுகிறான் என்றால் அவன் வசனம் என்ன சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப பதறுகிறவன் விசுவாசிக்கிறதுல. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பிரயாணங்கள் போறோம்னா அதை ஒரு பாசிட்டிவா என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. ஓ இவ்வளவு தூரம் போகணுமா, ஊர்ல எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கு, ஊர்ல எல்லாவனுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கலாம், நமக்கு என்ன செய்யாது. நமக்கு இடையில ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் உடைஞ்சதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல்லாம் போய் படிக்க முடியாதியா என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டல்லாம் போய் என்ன செய்ய முடியாது, கை கால் உடஞ்செல்லாம் படுக்க முடியாது. நான் சொன்னேன், அவன் பேசும்போது அவன் மைண்ட்ல கை கால் உடஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்கிற மாதிரி என்ன நினைச்சுது ஓடுது. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல்ல போய் கை கால் உடஞ்சு படுக்கிற ஒரு சூழல் நம்ம வாழ்நாள்லயே வரப்போறது இல்லை, வரக்கூடாது, வரப்போறது இல்ல. வசனம் என்ன சொல்ல, உன் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அதை நம்ம நம்பணும். ஒரு சொல்லாமா, அதை விசுவாசிக்கணும். எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என் கூட யார் இருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். உலகத்திலே எவ்வளவு துஷ்டத்தனமான காரியங்கள் நடந்தாலும் அது என்ன செய்யாது, அணுகாது, என்னை சேதப்படுத்தாது. நேரடியா லூசிபரே வந்தாலும் லூசிபர்னா யாரு கண்டா அப்படிங்கிற மாதிரி பாக்கீங்க. லூசிபர் தான் இருக்கிறதுலே பெரிய பிசாசு. லூசிபரே வந்தாலும் நம்மகிட்ட சோத்திரம் சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். நம்மளை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். ஒரு ஊழியக்காரர் நைட்டு ஊழியத்துக்கு போயிட்டு தூங்கிட்டு இருந்தாராம். நடு ராத்திரில கட்டில் கிட்டு 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 கிட்டுன்னு நினைச்சுதான் ஆடிச்சான். என்னடா கட்டில் கிட்டு கிட்டுன்னு ஆடுன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய கருப்பு உருவம் என்ன செஞ்சுதான் கால் மாட்டுல உட்கார்ந்து இருந்துச்சான். எந்திரிச்சு பார்த்தாராம், சி நீதானா அப்படின்னு நினைச்சாராம். மாடி போற மூடி படுத்து உறங்கிட்டாராம். நம்மளும் தூங்கிருப்போம், ஆனா மயக்கத்துல நெஞ்சிருப்போம். சி நீதானான்னு சொல்லக்கூட. ஆமா, ஏன் எல்லாம் நெஞ்சு ஒண்ணு ரெண்டா எல்லாமே நெஞ்சிருக்கோம், இருக்கும். பாருங்க, பயப்படுகிறவன் தேவனிடத்துல விசுவாசம் இல்லாதவன். பாருங்க, இது நான் சொல்றது உங்களுக்கு கடினமானதா தெரியலாம். பயம்தான் நமக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். பாருங்க, விபத்தை குறித்து பயப்படக்கூடாது. பிசாசு நமக்கு பாருங்க சில நேரங்கள்ல இப்படி சொல்லும் போது என்னால ஏத்துக்கிட முடியாது. பிசாசு இந்த தீங்க செஞ்சுட்டான், பிசாசு இந்த பாதிப்பை ஏற்படுத்திட்டான், பிசாசு அதை செஞ்சுட்டான், பிசாசு இதை செஞ்சுட்டான்னு ஒரு காலத்திலும் சொல்ல கூடாது. பிசாசால நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யார் ஒருவர் நம்ப ஆரம்பிக்கிறார்களோ, ஏசியா கூட இருக்கிறதுனால பிசாசால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யார் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, விசுவாசம் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, பிசாசை பார்த்து நாம் பயப்படுகிறோம். பிசாசை பார்த்து பயப்படுகிறோம். அங்கிருந்து ஒரு நாய் ஓடி வருது. நீங்க ஓடி பாருங்களேன், உங்களை விடாம நீங்க எங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் என்ன செய்யும், விரட்டும். ஏன்னா அந்த நாய்க்கு தெரிஞ்சிருச்சு இந்த நாள் நமக்கு இணைஞ்சிட்டாரு, பயந்துட்டார். இதே ஏதாவது எதிர்த்து பாருங்க, ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கும் போது நாயெல்லாம் ஓரமா நிற்கும். கார் பக்கத்துல வந்து என்ன செய்யும், காரை விரட்டிட்டு வரும். காரை நிப்பாட்டி பாருங்களேன், சைலண்டா போயிடும்.
ஏன்னா பயந்தாத்தான் அதுவே என்ன செய்யுது, விரட்டுது. பிசாசு யாரை விரட்டுவோம்னா, யாரு பிசாசுக்கு பயப்படுதாங்களோ. இப்ப நான் அகஸ்டினுக்கு பயப்படுதேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்? அகஸ்டின் வாங்க வாங்க. இப்ப அகஸ்டின் வந்து என்னோட ஒல்லியா இருக்கான், என்னோட கொஞ்சம் நான் அவனோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் நினைக்கிறேன். ஒரு குத்து நெஞ்சாங்கூட்டில் குத்துனோம்னா எல்லாம் சில்ல நினைச்சிடும் வேற. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அவனோட பவர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். மேலவா ஆளுதான் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கான். இப்ப அகஸ்டினுக்கு நான் பயப்படுதேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனசுல நான் நிர்ணயம் பண்ணிட்டேன், அகஸ்டின் என்னைய விட பலசாலி. அகஸ்டினுக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னாலே முடிவு பண்ணிட்டேன், அகஸ்டின் என்னைய விட பலசாலி. அப்படிதான், ஆமாவா இல்லையா? என்னைய விட பலவீனனுக்கு நான் பயப்பட போறது இல்ல, என்னை விட பலசாலிக்கு நான் பயப்படுகிறேன். அப்படியானா பிசாசுக்கு நான் பயப்படுகிறேன் என்றால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், பிசாசு என்னைய விட பலசாலி. பிசாசு பலசாலியா இருக்கலாம், ஆனா என்னை விட பலசாலி ஏன் இல்ல? அவனோட பெரிய ஆள் யார்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்கா. பாருங்க, வசனத்துல வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிக்காம அவனுக்கு பயந்துகிட்டு இருந்தா பாருங்க, காக்கா கூடு கட்டிக்கிட்டு இருக்கு அல்லது குஞ்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க நின்னுகிட்டே இருந்தீங்கன்னா காலையில வந்து என்ன செய்யும்? அதே இது நீங்க கையில ஒரு கம்போ எனத்தையும் வச்சுக்கிட்டு அதை அடிச்சு பாருங்களேன், அதால நம்ம தலையில வந்து அடிக்க முடியுமா? நம்ம தலையில வந்து அடிக்க முடியுமா? முடியாது. நம்ம எதை எதிர்த்து நிற்கிறோமோ அந்த எதிர்வல்லமை நம்மளை விட பலவீனனா இருக்கிறதுனால நம்மள அந்த பலவீனமான எதிர்வல்லமை மேற்கொள்ள முடியாது. நீங்க பிசாசுக்கு நீங்கள் நானும் எதிர்த்து நிற்காததுனால, பாருங்க, நான் அடிக்கடி சொல்றதுதான், உங்க பகுதிகளிலே கிரியை செய்கிற பிசாசுகளை நீங்கள் கட்டி அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் வாசிக்கிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 4:7. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மளை விட்டு என்ன செய்யறானா? ஓடி போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்யறோம்னா, நம்ம ஏரியாவில் நம்முடைய பகுதியில் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை கட்டவும் சபிக்கவும் அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் நம்ம பயந்தோம்னா அது வேலையை அது என்ன செய்யும்? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். உங்க ஊரு உங்க வீட்டு பக்கத்தெல்லாம் பிசாசு இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? இருப்பான், வருவான் போவான் இருப்பான். அந்த பிசாசை நீங்க கட்டி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஒருக்க நம்ம விசுவாசி ஒருத்தங்களை பார்க்க போயிருக்கும் போது அவங்க இப்ப சர்ச்சுக்கு வரல, அவங்க ஒரு பேரை சொல்லி ஒரு பிசாசுடைய பேரை சொல்லி, இந்த பிசாசு வந்து நைட்டு வந்து என்னை என்ன செய்யுது? தொந்தரவு பண்ணுது, சர்ச்சுக்கு என்னைய போகக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால நான் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேன். ஒருவேளை நான் சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா அது என்னை ஏதாவது என்ன செஞ்சிடும்? ஏன்னா என்னை ஏதாவது செஞ்சு என்ன செஞ்சிடும்? பண்ணிரும். நான் சொன்னேன், நீங்க அந்த பிசாசுக்கு பயப்படுறதுனால தான், ஆண்டவர் கூட இருக்காருன்னு நம்பாததுனால தான் அந்த பிசாசு வந்து உங்களை என்ன செய்யறான்? தொந்தரவு பண்ணுதான், பயமுறுத்துதான். அதே பிசாச ஒரு நைட் ஏன்ட்ட வந்து அவங்க சொல்லுதாங்க, நைட்டு வந்து டெய்லி நைட்டு வந்து என்ன செய்யுது? பேசுது. நானும் பேசுதேன். நான் சொன்னேன், ஒரு நைட் ஏன்ட்ட வந்து என்ன செய்ய சொல்லுங்க, பேச சொல்லுங்க. முடிஞ்சா அந்த பிசாசு பேர சொன்னா நீங்க பயந்துருவீங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, முடிஞ்சா இப்ப நான் பேச அந்த பிசாசு கேட்டிருக்குமா கேட்காதா? முடிஞ்சா அந்த பிசாசை என்னைய தொட்டு பார்க்க சொல்லுங்க. அந்த பிசாசால என்ன செய்ய முடியாது? தொட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த வார்த்தையை அந்த பிசாசு என்ன செய்யறான்? இப்ப கூட அந்த பிசாசு என்ன செய்வான்? ஆனா என்ன செய்ய முடியாது? ஏன் தொட முடியாதுன்னா, நான் விசுவாசிக்கிறேன் அந்த பிசாசை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் விசுவாசிக்கிறேன் அந்த பிசாசின் வல்லமையை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவருடைய வல்லமை பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற ஆணித்தரமான விசுவாசமும் இந்த மாதிரியான பிசாசின் கிரியைகளை கண்டு பயமும் இல்லாமல் இருப்போமானாலே நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை என்ன செய்யாது? வராது. பிரச்சனை யார் மூலமாய் வருதுன்னா பிசாசு மூலமா தான் என்ன செய்யுது? வருது. பிசாசால ஏன் என்னை பாதிப்புக்கு உள்ளாக்க முடியுது அப்படின்னா, என்னை பாதிப்புக்கு உள்ளாக்க முடியும் என்று நான் பிசாசால பண்ண முடியும் நான் என்ன செய்யறேன்? நம்புறேன். யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் வசனத்தை முத எனக்கு விவரம் நான் அடிக்கடி வாசிப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு இந்த வசனத்தை முத வாசிக்கும் பொழுது, என்னடா யோபு இப்படி சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்க சொல்றாரு, நான் பயந்த காரியம். அப்ப யோபு என்ன செஞ்சிருக்காருன்னா, பயந்துகிட்டே என்னன்னு
ஐயோ நம்ம பிள்ளைங்கள்லாம் செத்து போயிடுவாங்களோ, நம்ம தனிமரமாக ஆயிடுவோமோ, நமக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களோ, நம்ம ஆடு மாடுலாம் செத்து போயிருமோ, நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமோ, நமக்கு வேலை இல்லாமல் போயிருமோ, நமக்கு வருமானம் இல்லாமல் போயிருமோ, நம்ம பிள்ளைங்க நம்மளை கை விட்டுருவாங்களோ, நம்ம நோயாளி ஆயிடுவோமோ, நம்ம செத்து போயிடுவோமோ, இதெல்லாம் பயம். இப்போ யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு. அப்படின்னா யோபு ஏற்கனவே இதெல்லாம் நினைச்சு பயந்துருக்கிறாரு. அதே மாதிரி என்ன செய்யுது, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதை குறிச்செல்லாம் பயப்படுதீங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சிரும், நடந்துரும். எதை குறிச்செல்லாம் பக்கத்துல போக சொல்லுங்க, நீங்க எதை குறிச்செல்லாம் பயப்படுதீங்களோ அதெல்லாம் நடந்துரும். என்ன செய்யறது, பயப்பட. நம்மால் ஒருத்தர் கனவுல அவரை பெட்டிக்குள்ள வச்சிருந்த மாதிரி நினைஞ்சிருக்காரு. அவரை பெட்டிக்குள்ள வச்சிருந்த மாதிரி இவர் பெட்டிக்குள்ள இருக்க இவரையே என்ன செய்தாரு கனவுல. ஏன்னா ஒரு மரண பயம். பிசாசு என்ன செய்வோம்னா பயத்தை உள்ள கொண்டு வந்து நம்மளை தேவையில்லாம சிந்திக்க வச்சு நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். வெளியில சொல்லாமா, ஒரு சின்ன கைவலி, சின்ன ஒரு முதுகு வலி ஏதாவது வந்தாலே பிசாசு நம்மோடு கூட பேசுவான். இது அதுவா இருக்குமோ, இது இதுவா இருக்குமோ, வயிறு இந்த மாதிரி வலிக்க ஒருவேளை அந்த பிரச்சனையா இருக்குமோ, எந்த இடதுகை வலிச்சா ஹார்ட் பிரச்சனையா, வலதுகை வலிச்சா ஹார்ட் பிரச்சனையா, எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாதீங்க, மறந்துருங்க. உடனே இடதுகை எப்பமாச்சும் வலிச்சதுன்னா உடனே பிசாசு ஞாபகப்படுத்தும், ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கு வரப்போதோ அப்படின்னு நினைக்கும் போதே லேசா மூச்சு கொஞ்சம் விட முடியாம இருக்கும். நீங்க மூச்சு விடுறதை மட்டும் நினைச்சு பாருங்க, மூச்சு விடுறது கஷ்டமான வேலையா இருக்கும். நீங்க நல்ல ஆரோக்கியமான ஆளுதான், ஆனா மூச்சு விடுறதை நினைச்சு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறது உங்களுக்கு கஷ்டமான வேலையா இருக்கும். அதான் பாருங்க, கை வலிச்சுன்னு ஐயோ ஹார்ட் பிரச்சனையா இருக்குமோ, உடனே லேசா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், கால் வலிக்கமா இருக்கும், உடம்பு வலிக்கமா இருக்கும், நமக்கு எது ஆக போகுது. இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை. எனக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். இந்த சரீரம் வியாதியினாலே ஒரு காலத்திலையும் மரணமடைய போறது இல்லை. இந்த சரீரம் வியாதியினால ஒரு காலத்திலையும் மரணமடைய போதில்லை. என் சரீரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொல்லணும்னு சான்ஸ் சொல்லுங்க. இந்த சரீரம் வியாதியினாலேயோ விபத்தினாலேயோ ஒரு காலத்திலையும் மரணமடைய போறது இல்லை. இதை சொல்றது மட்டும் இல்ல, நம்பணும். அதே வேளையில பயமும் இருக்கக்கூடாது. வரலையா சொல்லாமா பாருங்க, பிசாசு நம்மோடு கூட போராடுகிறானா? போராடுகிறான். நம்மளை பாதிப்புக்குள்ளாக்க முயற்சி பண்ணுகிறான். ஆனால் அவனால நமக்கு ஒரு சேதமும் வராது, ஏற்படாது. வரலையா சொல்லாமா பாருங்க, இப்ப ரெண்டு பார்ட்டி இருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் பலசாலியா இருக்காங்க. நம்மகிட்ட சொல்றாங்க, ரெண்டு பேரும் கூப்பிடுதாங்க, நீ என் பக்கம் வந்துரு, நான் அவன்கிட்ட இருந்து உன்னை என்ன செய்றேன், காப்பாத்துறேன். இந்த ஆளு சொல்லுதாரு, நீ ஏன்ட்ட வந்துரு, நான் அவன்கிட்ட இருந்து உன்னை என்ன செய்றேன். அந்த ஆளு சொல்லுதாரு, நீ ஏன்ட்ட வந்துரு, இவன்கிட்ட இருந்து உன்னை என்ன செய்றேன், காப்பாத்துறேன். இப்ப நீங்க ரெண்டு விதத்துல ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சிட்டீங்க, போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது யாருக்கு அவமானம்? யார் உங்களை பார்த்துக்கிறதேன்னு சொன்னாரோ அவருக்கு தான். ஏன்னா நீங்க அவர் பாதுகாப்புல இருக்கீங்க, அவரை நம்பி போயிருக்கீங்க. அவரும் வாக்கு கொடுத்திருக்காரு, நான் உங்களை என்ன செய்றேன், பாத்துக்கிறேன், அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. இப்ப பிசாசு இருக்கான், ஆண்டவர் இருக்காரு. பிசாசு ஏன்ட்ட வாங்குறான், ஆண்டவர் ஏன்ட்ட வாங்காரு. இப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஆண்டவர் இருக்கீங்க, நான் பிசாசு கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நம்மள இப்ப எங்க இருக்கோம்? ஆண்டவர் இருக்கோம். இப்ப நமக்கு என்ன நம்பிக்கை வேணும்னா, நம்ம யாரை நம்பி இருக்கோம்? அவர் நம்மளை இவன்ட்ட விட்டு கொடுத்துற மாட்டார். இவன் நம்மளை பாதிப்பு ஏற்படுத்த வரும் பொழுது நம்மளை இவன் மூலமாய் பாதிப்புக்கு உள்ளாக்க நம்மளை விட மாட்டாருங்கிற நம்பிக்கை ஆணித்தரமா இருக்கணும். வேலையிலையா சொல்லலாமா, உண்மையாய் விசுவாசிக்கணும், உண்மையான பயம் இல்லாம இருக்கணும். வசனங்களை வாசிக்கணும். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன செய்றேன், யுத்தம் பண்ற அப்படின்னா, அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கும் பொழுது, அவர் நமக்காய் போராடுகிறவராய் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவராய் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பக்கத்துல கையை பிடிங்க, பயந்துராதீங்க. நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? அவர்னா எவரு? ஏசப்பா பக்கம் இருக்கீங்க. வரலையா சொல்லாம. அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க. விசேஷமாய் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோமெட்ரிக்கு வந்து எனக்கு இந்த ஞாபகம் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் பயப்படுறோம் பில்லி சூனியங்களுக்கும் மந்திரவாதங்களுக்கும் ஏவல்களுக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மாறலனாலே நம்ம என்ன நினைக்கோம்னா, யாரோ நமக்கு எதிராக
ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறோம். அல்லது பிசாசு நம்மளை பாதிப்புக்குள்ளாக்குறானோ, இல்லை, பிசாசாலே ஒரு காலத்திலையும் ஒரு சேதமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியாதுன்னு நம்புங்க, விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. முக்கியமா பயப்படாம இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க பயமில்லாது இருந்தாலே உங்களுக்கு சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, விசுவாசி பதறான். விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். பயப்படுகிறவன் விசுவாசத்திலேயே இல்லை. அதனால இந்த பைபிளை தலைமாட்டில் வச்சுட்டு படுத்தாலும் பிசாசு பக்கத்துல வராதா? ஏறி மேல உட்காந்துட போறான். வசனம் பைபிள் கையில இருந்தா இல்ல, வசனம் எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். இங்க எல்லா வசனம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லல. விசுவாசி பதறான். உலகத்தில் இருக்கிறவர் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இப்படிப்பட்ட வசனம் மனசுல இருந்தா போதும். நீங்க 5-6 பைபிளை தலைமாட்டை சுத்தி வச்சுக்கிட்டு நீங்க பயந்துகிட்டு படுத்தாலும் பிசாசு தூக்கிட்டு போயிட போறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பயந்தா பிசாசு விரட்டுவான். எதிர்த்துனீங்கன்னா பிசாசு நினைச்சிருவான், ஓடி போறான். அதனால விசுவாசிகளா இருப்போம். விசுவாசிங்கிற பேருக்கு அடையாளத்தோடு கூட இருப்போம். தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்கள். அப்படி இருக்கிற இடங்கள்ல நாம் எளிமையை ஜெபம் பண்ண போறோம். இந்த வசனத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. அந்த இடத்துல உங்க பேரை என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. பக்கத்துல பார்த்து உங்க பேரை சொல்லுங்க. என்ன பாக்கீங்க? பக்கத்துல கைய பிடிச்சு அல்லது அவங்க பேரை சொல்லி அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. பவுலன் இருக்காருன்னா பவுலனை பார்த்து நான் சொல்றேன், பவுலனுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, பவுலனுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. பவுலனுக்கு விரோதமாய் 1000 பிசாசு வந்தாலும் ஒன்னும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நாம பயப்படாம இருக்கிற வரையிலும். அல்லேலூயா சொல்லாம? அதனால விசுவாசமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நாம் சந்தோஷமா இருக்கும்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார், சந்தோஷமா இருக்கும்படி ரட்சித்திருக்கிறார். அதனால பயந்து அவிசுவாசத்தோடு கவலையோடு கூட வாழாமல் மகிழ்ச்சியா இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.